கடந்த மார்ச் 3ஆம் தேதி தங்க கடத்தலுக்காக கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யாராவை வருவாய் குற்றப்பிரிவு அதிகாரிகள் எப்படி வளவிரிச்சு பிடிச்சாங்கன்னு தெரியுமா? கர்நாடக மாநிலம் சிக்மங்களூரை சேர்ந்த நடிகை ரன்யாராவ் கர்நாடக காவல்துறையோட மூத்த IPS அதிகாரியான DGP K. ராமச்சந்திர ராவோட வளர்ப்பு மகள் ஆவாங்க. பெங்களூரு தயானந்த சாகர் கல்லூரியில் BE முடித்த ரன்யாராவ் இப்போது துபாயில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2016 வெளியான நடிகர் விக்ரம் பிரபுவோட வாகா திரைப்படத்தில் இவங்க ஹீரோயினாவும் நடிச்சிருப்பாங்க. மார்ச் 3ஆம் தேதி இரவு 7:30 மணியளவில் துபாயிலிருந்து பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு ரன்யாராவ் வந்திருக்காங்க. அங்கிருந்த போலீஸ் ஆஃபீஸர் பசவராஜன்றவர் VIP எக்ஸிட் வழியாக கூட்டிகிட்டு போகும்போது வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி செக் பண்ணியிருக்காங்க. அப்போது ரன்யாவோட தொடைப்பகுதியில் தலா 1 கிலோ மதிப்புள்ள 14 தங்க கட்டிகளை மறைச்சு கடத்தி கொண்டு வந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கடத்தலுக்காக ரன்யா கைது செய்யப்பட்டாங்க. கடந்த 1 வருஷத்தில் மட்டும் துபாய் மற்றும் பிற நாடுகளுக்கு 25 முறை ரன்யா பயணம் பண்ணியிருக்காங்க. இதில் பெரும்பாலும் குறுகிய கால பயணங்களாக இருந்ததால் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ரன்யாவை கண்காணிப்பில் வச்சுருந்தாங்க. கைது பண்ணுறதுக்கு முன்னதாக 15 நாளில் 4 முறை துபாய்க்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதனாலேயே ரன்யாவோட பயணத்துக்கு ஏற்பாடு செஞ்ச ஏஜென்சிஸ் துபாயில் அவர் தங்கியிருந்த ஹோட்டல்னு எல்லாத்தையுமே அதிகாரிங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. நடிகைன்றதாலையும் காவல்துறை அதிகாரியோட மகள்ன்றதாலையும் ஒவ்வொரு முறையும் விமான நிலையத்திலிருந்து போலீஸ் உதவியோட VIP வழித்தடத்தில் போயிட்டு வந்திருக்காங்க ரன்யா. VIP வழித்தடத்தை பயன்படுத்துறதால எந்தவித சோதனையும் இல்லாமல் சுதந்திரமாக தங்கத்தை கடத்தின இவங்க உளவுத்துறை கண்காணிப்பில் சிக்க மாட்டோங்கிற நம்பிக்கையில் அடுத்தடுத்த பயணங்களையும் மேற்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் ரன்யா கிட்ட நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் இவங்க தங்க கடத்தலில் ஈடுபட்டது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் கடுமையான சோதனைகளுக்கு மத்தியில் ஆடைக்குள்ளே தங்கத்தை மறைச்சி எப்படி கடத்தினாங்க, இந்த கடத்தலில் அதிகாரிகளுக்கு பங்கு இருக்கா, சர்வதேச கும்பலோட தொடர்பு இருக்கா, இல்லைனா கர்நாடக அதிகாரியோட மகள்ன்றதால இவரை பயன்படுத்தி கடத்தல் கும்பல் செயல்பட்டிருக்கா, இப்படி எல்லா கோணத்திலையும் ரன்யா கிட்ட தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வராங்க அதிகாரிகள். இது வரைக்கும் 45 நாடுகளுக்கு ரன்யா பயணம் பண்ணியிருக்கிறதால ஒவ்வொரு முறையும் தங்க கடத்தலில் ஈடுபட்டிருக்காருங்கிறது குறித்தும் விசாரணையை விரிவுபடுத்தியிருக்காங்க. கைதாகி இருக்கிற ரன்யாராவுக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு 12 ஏக்கர் அரசு நிலத்தை கர்நாடக தொழில்துறை மேம்பாட்டு வாரியம் ஒதுக்கீடு செய்த விவகாரம் வெளிவந்திருக்கு. இது தொடர்பாக கர்நாடக தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீல் வெளியிட்ட அறிக்கையில் ரன்யாராவுக்கு நிலம் ஒதுக்கப்பட்ட செய்தி உண்மைதானோ, முந்தைய பாஜக ஆட்சியில் தான் ஒதுக்கப்பட்டதுங்கிற விளக்கத்தையும் அவர் அளிச்சிருக்காரு. ரன்யாராவ் கிட்ட இருந்து ரூபாய் 12.56 கோடி மதிப்புள்ள 14.2 கிலோ தங்கத்தை பறிமுதல் செஞ்ச வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் ரன்யாவோட வீட்டில் நடத்தின சோதனையில் 17.29 கோடி மதிப்புள்ள தங்கம் மற்றும் ரொக்கங்களையும் 4.73 கோடி மதிப்புள்ள சொத்து ஆவணங்களையும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. ரன்யா தங்கக்கட்டிகளை கடத்தி வந்ததை நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டதால் மார்ச் 18 வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு.